அனைத்து Myv3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கும் வணக்கம். Myv3 ஆட்ஸில் உள்ள ஆரம்ப உறுப்பினர்கள், அதாவது OM BM இருக்கிறவங்க, அடிக்கடி அவங்களுக்கு தோன்றுகிற சந்தேகம் என்னவென்றால், அவர்களுக்கு வருமானம் முழுவதுமாக வரவில்லை என்பதுதான். தினமும் விளம்பரம் பார்க்கும்போது வரும் வருமானத்தில் 10% டூர் வேலட் எடுப்பாங்க. அதாவது வருமானம் BMA இருக்கிறவங்களுக்கு ரூ. 7 எனில் ரூ. 6.30 கேஷ் வாலெட்லேயும் 70 பைசா டூர் வாலெட்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர்ற கேஷ் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டில் வித்ட்ராவல் பண்ணும்போது 10% வந்து சேவை கட்டணமாக, சர்வீஸ் சார்ஜாக பிடித்தம் போக மீதி பணம் தான் நம்ம வங்கி கணக்கு வரும். அந்த கேஷ் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு முறை தாங்க வித்ட்ராவல் பண்ண முடியும். நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே கூட டைம் எடுத்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது அந்த வித்ட்ராவல் பண்ணலேருந்து இன்னொரு வித்ட்ராவலுக்கு டைம் வேணுங்க. மேலும் சில உறுப்பினர்களுக்கு வர சந்தேகம் என்னென்னா, நான் வித்ட்ராவல் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் வங்கி கணக்கு அந்த பணம் வரல அப்படின்னு கேட்பாங்க. இந்த வித்ட்ராவல் எப்படி பண்ணணும்னா, சனிக்கிழமை பண்ணும்போது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே நமக்கு பணம் வந்துடும். சனிக்கிழமை இல்லாமல் மற்ற நாளில் வித்ட்ராவல் பண்ணவங்க கிட்டத்தட்ட அது 15 நாள் கூட அதிகமான டைம் எடுத்துக்கோங்க. அதனால் முடிந்தளவு நம்ம சனிக்கிழமை வித்ட்ராவல் பண்ணால் அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே, அதாவது புதன்கிழமைக்குள்ளே கூட நமக்கு நிறைய நண்பர்களுக்கு வந்து அந்த பணம் வங்கி கணக்கு வந்துடுதுங்க. மேலும் இது போல் வித்ட்ராவல் செய்தவங்க கண்டிப்பாக வந்து வங்கி கணக்கு பணம் வந்துடுங்க. சரியான வங்கி கணக்கு கொடுத்தவங்க கண்டிப்பாக வந்து பணம் வந்துடும். அப்படி சரியான வங்கி கணக்கு கொடுக்காதவங்களுக்கு தான் வந்து பணம் வராது. அப்படி சரியான வங்கி கணக்கு கொடுக்காதவங்க மேற்கொண்டு பெனால்ட்டி அமௌண்ட்டு ரூ. 300 கொடுத்து ஒரு கடிதம் எழுதி நம்ம மேலே இருக்கிறவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நம்ம சரியான வங்கி கணக்கை உள்ளீடு செய்ய முடியும். அது வரைக்கும் நமக்கு நம்ம வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்டு வங்கி கணக்கு வராது. சில நண்பர்கள் வந்து வங்கி கணக்கை பரிசோதிக்காமல் ஆப்பில் உள்ள வேலெட்டு ஆட்ஸ் வேலெட்டை போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து அப்டேட் ஆகாது. அதாவது நம்ம அடுத்த வித்ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தாங்க அப்டேட் ஆகும். அதாவது குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் அது அப்டேட் ஆகாமல் தான் இருக்கும். இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நம்ம வங்கி கணக்கை மட்டும் தான் செக் பண்ணணும். இதை வந்து கணக்கில் எடுத்துக்காமல் நம்ம வங்கி கணக்கை மட்டும் தான் பரிசோதிக்கணும். அதுதான் உண்மையான தீர்வாக இருக்கும். வித்ட்ராவல் செய்தவர்களுக்கு அருகில் உள்ள Myv3 ஆட்ஸ் மூலம் நடத்தப்படும் மார்க்கெட்டிங் மூலமாகவோ அல்லது பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் உள்ள மார்க்கெட்டிங் மூலமாக பணம் வரும். உதாரணத்துக்கு அவர் எந்த ஊரில் இருக்கிறாரோ அதே மார்க்கெட்டிங் மூலமாக தான் பணம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்குறதும் தவறுங்க. கண்டிப்பாக வேறு மார்க்கெட்டிங் மூலமாக கூட நமக்கு நம்மளோட வங்கி கணக்கில் பணம் வந்து சேரும். இதை பார்த்து தான் சிலர் பணம் வரவில்லை என்கின்றனர். அதாவது உதாரணமாக ஆம்பூர் பகுதியில் உள்ள ஆம்பூர் பிரான்ச், அதாவது ஆம்பூரில் ட்ராங்கோ மார்க்கெட்டிங் இருக்குது. ஆம்பூர் ஜோனில் இருக்கிறவங்கெல்லாம் ஆம்பூர் ட்ராங்கோ மார்க்கெட்டிங்லேருந்து பணம் வரல, வேறு ஏதோ மார்க்கெட்டிங் வந்திருக்கு, இல்லை வேறு யாரோ அனுப்பிட்டாங்க அப்படின்னு சிலர் வந்து சந்தேகமாக இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வேற ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக கூட வந்திருக்கும். அதாவது நம்ம என்ன கேஷ் வித்ட்ராவல் பண்ணமோ அதில் 10% போக கண்டிப்பாக நமக்கு பணம் வந்து சேரும். உதாரணத்துக்கு ரூ. 300 வித்ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அதில் 10% ரூ. 30 போக மீதி ரூ. 270 கண்டிப்பாக நம்ம வங்கி கணக்குக்கு மார்க்கெட்டிங்னு ஒரு நேமில் கண்டிப்பாக வந்து சேருங்க. என்னோட டவுன்லைனில் இருக்கிற ஒருவரோட வருமானம் இங்கே போட்டிருக்கேன். அவரோட மொத்த வருமானம், அதாவது அவர் எடுத்த வருமானம் ரூ. 628. அதில் 10% வந்து உதாரணமாக ரூ. 62.80 வந்து டூர் வேலெட்டில் இருக்குது. மீதி ரூ. 564.20 வந்து கேஷ் வாலெட்டில் இருக்கும். இதில் அவர் ரூ. 564 வித்ட்ராவல் பண்ணும்போது
10%, அதாவது 56 ரூபா 40 பைசா வந்து சேவை கட்டணமாக நிறுவனம் எடுத்துக்கொண்டு மீதியை கொடுக்கும். இவர் வித்ட்ரால் பண்ணது பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வங்கி கணக்கு வர வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா 507 ரூபா 60 பைசான்னு வரணும். ஆனால் இங்கே வந்து நிறுவனம் முழு மதிப்பாக 508 ரூபாயை வங்கி கணக்குள்ள வரவு வைத்திருக்காங்க. மேலும் இவருக்கு வந்து ட்ராங்கோ மார்க்கெட்டிங்னு இல்லாமல் விசாரா மார்க்கெட்டிங்னு இருக்குது. ஆனால் இவரோட பிரான்ச்சோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ட்ராங்கோ மார்க்கெட்டிங். இது மூலமாக உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகமும் வராது. அதாவது வித்ட்ராவல் பண்ணுறது மூலிமா வர எந்த சந்தேகமும் வராதுன்னு நான் நம்புகிறேன். ஆகவே நண்பர்களே, Myv3ads யாருடைய ₹1 பணத்தையும் ஏமாற்றாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய நண்பர்கள் வந்து சில நண்பர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு யூடியூப்லேயும் இல்லை சில பத்திரிகையிலையும் தவறாக எழுதிட்டு இருக்காங்க. இதை முழுமையாக புரிஞ்சுக்காம பண்ணுறவங்களோட மிஸ்டேக் தான் அது. ஸோ முழுமையாக புரிஞ்சுக்குங்க. Myv3ads நம்பி களத்தில் இறங்கி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். Myv3ads இணைந்து விளம்பரம் பார்த்து வருமானம் சம்பாதிக்க கீழ்காணும் எண்ணில், அதாவது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயர், பிறகு உங்கள் பிறந்த தேதி, உங்கள் ஊர், மாவட்டம், பின்கோடு இதையெல்லாம் அனுப்பி பதிவு செய்து மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்வை நகர்த்தி செல்லுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.